ராயன் படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறதுக்கு முன்னாடி இந்த படத்தை யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வயலன்ஸ் பிடிச்சவங்க மட்டும் பார்த்தா நல்லா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு படம் ஃபுல்லா ரத்தம் தெரிச்சுக்கிட்டே இருக்குது. கத்தியில நம்ம தளபதி ஒரு ராடு வச்சிருப்பார் தெரியுமா, அந்த மாதிரி இந்தியன் தாத்தாக்கு ஒரு கத்தி மாதிரி நம்ம ராயன் தனுஷ்க்கு ஒரு உத்து பாத்தியே சொல்லுப்பா என்னன்னு சொல்றது, அத ஒரு குட்டி சைஸ் கடப்பாரன்னு வச்சுங்க, கைக்குள்ள அடங்குற மாதிரி. அதை வச்சு ப்ரீ இன்டர்வல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாக்குறவனெல்லாம் குத்தி சாவடிக்கிறாரு. அதனால வயலன்ஸ் பிடிக்காதவங்க தயவு செஞ்சு இந்த படத்தை தேர்ந்தெடுக்க வேண்டாம். அதெல்லாம் சரி, படம் எப்படி இருக்கு? தனுஷே டைரக்ட் வேற பண்ணிருக்காரு. எல்லாத்துக்கும் மேல இது 50வது படம். ஒரே கேள்விதான், ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு நான் உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமா? உண்மையை சொன்னா தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாம் கீழே வந்து கம்பு சுத்துவாங்க, பொய்ய சொன்னா பொட்டி வாங்கிட்டியான்னு கேட்பாங்க. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல நம்ம மாட்டிட்டு போடுற பாடு இருக்கே. சரி, உண்மையா சொல்லுவோம். சோ கிளியரா சொல்றேன். ஸ்டோரி வைஸ் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல சூப்பரா ஸ்டார்ட் ஆச்சு. அண்ணன் தம்பிங்க 3 பேசியா பிறக்குறாங்க. நம்ம துஷாரா அவங்க மேல நம்ம தனுஷ்க்கு ரொம்ப பாசம். இப்படியே நீ கதையை சொல்லிட்டு நாங்க வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு தியேட்டருக்கே போய் படம் பாத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பீங்க. பயப்பட வேண்டாம், கதை இல்ல, இது ஒரு சின்ன பிளாட், அவ்வளவுதான். சோ ஊருக்கு போன அம்மா அப்பா திரும்பி ரிட்டர்ன் வரல. சோ தலைமை நம்ம ராயன் கையில வருது. அதுக்கப்புறம் குட்டி பசங்க எல்லாமே பெரிய பசங்களாகிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஏழ்றையும் கூடி வருது. அதுக்கு என்ன ஏழ்றை அப்படின்றதுதான் படத்தோட கதை. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதே. அண்ணன் கையில பொறுப்பு வருது, தம்பி தங்கச்சிகளை பாத்துக்கிறாரு, பின்னாடி வர வில்லங்கத்தை எப்படி நம்ம தலைவர் தனுஷ் தான் பாத்துப்பாரு. இதுல அப்படியே தனுஷை தூக்கிட்டு நம்ம தலைவர் ரஜினிகாந்த போடுங்க, அப்புறம் சந்தீப் கிஷனை தூக்கிட்டு பழைய ஆக்டர் விஜய் பாபு இருப்பாரு அவர் மூஞ்ச போடுங்க, அப்புறம் துஷார விஜயன் இருக்காங்கல்ல அவங்க மூஞ்ச தூக்கிட்டு பழைய தமிழ் ஆக்ட்ரஸ் இந்திரா இருக்காங்கல்ல அவங்க மூஞ்ச போடுங்க. ஆனா இது நம்ம தலைவர் படம் படிக்காதவன்பா, ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் படிக்காதவன்பா அப்படி நான் சொல்ல. கண்ண மூடி கதையை யோசிச்சு பார்த்தா லைட்டா அது வந்துட்டு போகுது. அது ஒன்றும் தப்பு கிடையாது. இப்ப இருக்க கரண்ட் சிச்சுவேஷனுக்கு புதுசா ஒரு கதை யோசிச்சு இது வரைக்கும் வராத மாதிரி எடுக்கணும் அப்படின்னா அவங்களும் பாவம் என்னதான் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தனுஷ் பயங்கரமான மாமனார் ஃபேன், வாயை உடைச்சிருவேன், சாரி தலைவர் ஃபேன். சோ அவரை பார்த்து எத்தனை படத்துல இன்ஸ்பயர் ஆயிருப்பார். அதனால இந்த கதை லைட்டா வந்துட்டு போயிருக்கும். பட் கடுப்பாவாதீங்க, அந்த கதைலாம் கம்ப்ளீட்டா கிடையாது. அந்த மாதிரி அண்ணன் தங்கச்சி தம்பிகள் எல்லாம் ஒரு பொறுப்பா ரத்தக்கரை படியாம ஒரு நியாயமான வேலை செஞ்சு பொழைச்சு எந்த வம்பு தும்புக்கும் போகாம நாட்டை காப்பாத்தணும்னு அவசியம் கிடையாது, மூடிட்டு வீட்டை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி வளர்க்க ட்ரை பண்றாரு. ஆனா படிக்காதவன் படத்துல வந்த மாதிரியே தலைவரோட தம்பி மாதிரி இங்க சந்தீப் கிஷன் ஏகப்பட்ட ஏழ்றையை கூட்டு வர்றாரு. அதனால வர்ற விளைவுகள் தான் இந்த முழு படம். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ் என்ன அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா தனுஷுக்கு பேரா ஹீரோயின் கிடையாது. அதுதான் இருக்கிறதுல மிகப்பெரிய பிளஸ். நான் சும்மா எல்லாம் சொல்ல, ஒருவேளை ஹீரோயின்லாம் இருந்திருந்தாங்கன்னு வச்சுங்க இந்த கதைக்கு செட்டே ஆயிருந்திருக்க மாட்டாங்க. அதனாலதான் நம்ம தனுஷ் பயங்கரமா பிளான் பண்ணி நாங்கெல்லாம் 1008 ஹீரோயின் பார்த்தாச்சு, இந்த கதைக்கு ஹீரோயின்லாம் தேவையில்ல அப்படின்னு ஷிஃப்ட் டெலீட் பட்டனை அழுத்தி விட்டாரு போல இருக்கு. ஆனா அதுக்கு பதிலா துஷாரா விஜயன் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க தங்கச்சி கேரக்டர்ல. சும்மா மிரட்டி வச்சிருக்காங்க படம் ஃபுல்லாவே. ரொம்ப யதார்த்தமான ஒரு கேரக்டர், ஆனா வெரி ஸ்ட்ராங் கேரக்டர். சோ அவங்களோட தி பெஸ்டா பண்ணிருக்காங்க. அவங்க சிம்பிளா அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா, அண்ணா நான் கட்சி வரைக்கும் உன் கூட இருந்துடுறேன், ஒருவேளை நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு போய் கோவத்துல என் புருஷனை ஈத்து போட்டு அடிச்சிட்டேன்னு வச்சுக்க, எதுக்கு நான் இதெல்லாம் அப்படின்னு ஒரு டயலாக் சொல்லுவாங்க. அதுல இருந்து தெரிஞ்சுக்கங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கான கேரக்டர் அப்படின்ட்டு. இவங்களோட சேர்ந்து சந்தீப் கிஷன், நம்ம ஜெயராமின் மகன் காளிதாஸ் ஜெயராம், செல்வராகவன் அப்படி இப்படின்னு எல்லாருமே அவங்க ரோல தி பெஸ்டா பண்ணிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம தனுஷ் அவர்கள் முகத்துல ஒரு சிரிப்பு கூட இல்லாம ஆஸ் ஆக்டரா டைரக்டரா ரொம்ப நல்லாவே நடிச்சிருப்பாரு, நரேட்டும் பண்ணிருப்பாரு. ஒவ்வொரு சீனியும் கைத்தட்டி எஸ்பெஷலி படத்துல என்ன பிளஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி, விஷுவலி ஒவ்வொரு ஃப்ரேம்ஸுமே தி பெஸ்டா இருக்கும். டைரக்ஷன் வைஸ் நம்ம தனுஷுக்கு இது 2வது படம் அப்படின்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா டைரக்ட் பண்ணிருக்காரு. அதெல்லாம் கண்டிப்பா தப்பே சொல்லக்கூடாது. ஒரு சில ஆக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, தன்னோட 50வது படம் அப்படின்றப்போ என்னோட 50வது படத்தை அப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டமான டைரக்டர் கிட்ட தான் கொடுக்க போறேன் அப்படின்னு பயங்கரமா பிளான் பண்ணி பெரிய பெரிய டைரக்டர்கிட்ட போய் பலத்த அடி வாங்கிட்டு வந்துருவாங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம தனுஷ் அவர்கள் பயங்கரமா பிளான் போட்டு இவங்களெல்லாம் நம்பி கேட்டது போதும், நம்மளே டைரக்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி யார்கிட்டயும் நான் கொடுக்க மாட்டேன், நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு பல நாள் ட்ரீம் ப்ராஜெக்ட்டை இந்த ராயன் படத்தை பண்ணி ரிலீஸும் பண்ணிட்டாரு. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு, செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பொய்யே சொன்னா ஃபீல் பண்ணுவேன், உண்மையை சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலேயே அன்றுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி கதைக்குள்ள போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் அப்படியே கதையோட போயிட்டு இருக்குது. அப்புறம் வந்தாங்க இந்த அபர்ணா பாலமுரளி. சரி, இவரே இவங்களுக்கு பேரு அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தா பரவாயில்ல. அவங்களோட சிச்சுவேஷன், அவங்களுக்கு ஒரு அப்பா, அவங்களுக்கும் சந்தீப் கிஷனுக்குமான கெமிஸ்ட்ரி, இது எல்லாத்துக்கும் மேல இவங்க 2 பேருக்கும் ஒரு சாங் அதெல்லாம் வச்சாங்களா. அப்பதான் நம்ம தனுஷ் அண்ணனை பார்த்து ஒரு கேள்வி கேட்க தோணுச்சு. ஏன்னா நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, எதுக்கு நான் இவங்களுக்கு ஒரு சாங்க போட்டு இழுக்கிறீங்க, அப்படியே கதையோட கதையா போயிட்டே இருக்க வேண்டியது தானே, ஒரே ரூட்ல போக வேண்டியதானே.
அது ஏன் இடையில 2 தடவை வேற ரூட்ல போனேன்? அப்படின்னு கேட்க தோணுச்சு. அப்பதான் நம்ம தனுஷ் அண்ணனோட மைண்ட் வைஸ் நம்ம கேட்டுச்சு. அப்படி இல்லப்பா, செகண்ட் ஹாஃப்ல பயங்கரமான சீன்ஸ் எல்லாம் இருக்குது, வயலன்ஸ் இருக்குது, உண்மையான கதையே அங்கதான் இருக்குது. எப்ப பார்த்தாலும் அடி தடி வெட்டு குத்துன்னு போயிட்டே இருந்துச்சுன்னா என்னடா இது எப்ப பார்த்தாலும் வயலன்ஸாவே இருக்குது அப்படின்னு யாரும் சொல்ற கூடாதுல்ல. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் லவ் கிவ்லாம் வச்சாதானே ஒரு கமர்ஷியல் மூவியா இருக்கும். அதனாலதான்ப்பா அப்படின்னு மைண்ட் வைஸ் ஓட்டி இருக்காரு. ஆனா பாவம், இத பாக்குற மக்கள் பெருமைப்படுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. ஆனா பெருமூச்சு தான் விட்டுட்டு இருந்தாங்க. சோ அந்த போர்ஷன்லாம் கொஞ்சம் தூக்கி ட்ரிம் பண்ணிருக்கலாம், கொஞ்சம் ஃபாஸ்டா போயிருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப். சும்மா சொல்லணும்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் 1 மணி நேரம் 5 நிமிஷம் தான். அதுல இவங்க 2 பேரோட ரொமான்ஸ் ஒரு 10 நிமிஷம் ஃபிளாஷ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லயே அன்றில இருந்து ஸ்டார்ட் பண்றதுனால அது ஒரு 20 மினிட்ஸ் இப்படியே ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் ஹாஃப். இதுல முக்கியமா எல்லாரையும் மூஞ்சி சுழிக்க வைக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காளிதாஸ் ஜெயராமுக்கு பயங்கரமான இன்ட்ரோ, சந்தீப் கிஷனுக்கும் பயங்கரமான இன்ட்ரோ. ஆனா நம்ம தனுஷ்க்கு மட்டும் ஒரு பிஜிஎம் கிடையாது, மாஸ் இன்ட்ரோ கிடையாது. அவர் இன்னமும் தண்ணி கேன் போட வந்த மாதிரி ஓரமா நின்னு ஃப்ரைட் ரைஸ் கிண்டிட்டு இருக்காரு. எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தனுஷ் ஃபேன்ஸுக்கு. வேதனையா இருந்தாலும் பெருமையா இருக்கு. உங்களுக்கு பெருந்தன்மை பிடிக்காதுன்னு எங்களுக்கு தெரியும்னா அதுக்காக இப்படியா? சரி, செகண்ட் ஹாஃப் எப்படி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க இருந்த ஆக்சுவல் கதை ஸ்டார்ட் ஆகுது. அசுரன் படத்துல வர்ற மாதிரி அப்படின்னு இறங்குறாரு நம்ம தனுஷ் அவர்கள். அப்பையில இருந்து ஆரம்பிச்சு கட்சி வரைக்கும் பாக்குறவனெல்லாம் குத்தி போட்டு போயிட்டே இருக்காரு. நானா பாவனா புள்ள குட்டி எல்லாம் இருக்குதுண்ணா அப்படின்னு குத்து வாங்கினவங்க எல்லாம் பாக்குறப்போ பரிதாபமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா? ஏன்னா மெயின் வில்லனே எஸ்ஜே சூர்யா. ஆனா அவரை ரசிச்சு தான் பார்க்க தோணுது தவிர்த்து வில்லனாவே பார்க்க தோண மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அவர் ஒன்னும் பண்ணலையே. அவர் பாட்டு ஓரமா தன்னோட பொண்டாட்டிகளோட சந்தோஷமா இருக்காரு. அவரை ஏன்னா குத்துறோன்னு வெறியா இருக்கிறனே அப்படின்னு தான் பார்க்க தோணுது. சோ பொதுவாவே எஸ்ஜே சூர்யா ஒரு படத்துல இருக்காரு அப்படின்னா அவர்ட்ட இருந்து பெருசா எதிர்பார்ப்போம். ஆனா அவருக்கு டம்மி பாவா ரோல் கொடுத்தா மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க? உதாரணத்துக்கு எஸ்ஜே சூர்யாவை பார்த்த உடனே சீ இவனெல்லாம் ஒரு மனுஷனா, இவனெல்லாம் குத்தி கண்ணா பின்னான்னு கொல்லணும், அப்படிதான் சாவு அப்படின்னு கிளைமேக்ஸ்ல நமக்கு தோணணும். அதுக்கு பதிலாக ஐயோ எஸ்ஜே சூர்யாவை குத்துறாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்வைஸ் அந்த மாஸ்டர் பீஸ் சாங் ஒன்னு இருந்துச்சு தெரியுமா, போகி போகின்னு. அது எப்படா வரும்னு காத்துட்டு இருந்தோம். ஆனா அது சம்பந்தமே இல்லாம வைக்கணுமேனு வச்ச மாதிரி இருந்துச்சு. அண்ட் இவரோட பாஸ்ட் மூவியான வடச்சென்னை அசுரன்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஐகானிக் பிஜிஎம்னு ஒன்னு இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்துல எதுவும் மனசுல பெருசா நின்ன மாதிரி தெரியல. பட் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு சில இடத்துல நல்லா இருந்துச்சு. ஓவரால் படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் லேகா இருந்துச்சு. மத்தபடி போர் அடிக்காம ஃபாஸ்டா போயிட்டு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் அங்கேயும் கொஞ்சம் லேக் இருந்துச்சு. பட் அது நமக்கு தெரியக்கூடாது என்பதற்காகவே வயலன்ஸ் அப்படின்ற பேட்ச் ஒர்க் பண்ணி அந்த லேக மறைச்சிட்டாங்க. சோ இந்த படம் தனுஷோட டைரக்ஷன்ல ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி. ஒரு நல்ல ஸ்டோரி தான், ஆனா ஸ்கிரீன் பிளே வைஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. எஸ்பெஷலி இன்டர்வல் பார்ட், கிளைமேக்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தா பெட்டரா இருந்திருக்குமே அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. இதுக்கு மேல நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தியேட்டருக்கு தான் போய் பார்த்து தெரிஞ்சுக்கணும். நீ என் கூட வாடா, ஒளிமயமான எதிர்காலத்தை காட்டுறேன். சரி, இப்போது கமெண்ட் செக்ஷனில் கம்பு சுத்துவோர்கள் சுத்தலாம். இப்போ இந்த வட சென்னை இருக்கு இல்லையா, அது ஒரு மாதிரி நெகட்டிவாவே காமிக்கிற ஒரு சில டைரக்டர்ஸ்க்கு ஒரு சின்ன கேள்வி. ஏற்கனவே சென்னை பக்கம் வர்றவங்க நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க. ஐயோ அந்த ஊரா, அங்கெல்லாம் மனுஷன் இருப்பானா அப்படின்னு வெளியில இருந்து பார்த்து சென்னையே பேய் குடோன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது ஏன் எப்ப பார்த்தாலும் நார்த் சென்னையை ஒரு மாதிரி நெகட்டிவாவே காமிச்சிட்டு இருக்கீங்க? எஸ்பெஷலி அந்த ஸ்லாங் லைப்பு வைப்பு நைப்பு அப்படி இப்படின்னு இங்கிலீஷை தப்பா பேசுற மாதிரி சென்னையில காமிக்கிறதுக்கு எவ்வளவு நல்ல இடம் இருக்குது, எவ்வளவு நல்ல விஷயம்லாம் அவங்கள்ட்ட இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து காமிக்கலாமே. அதுக்கப்புறம் இந்த வயலன்ஸ், இப்ப மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ் எடுத்தீங்கன்னு வச்சுங்க, ரத்தம் ரத்தம் ரத்தம். ஆல்ரெடி நம்ம யங் ஜெனரேஷன் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது. சோ அவங்க பார்த்து கத்துக்கிற மாதிரி எந்த விஷயம் இல்லைன்னாலும் கத்துக்க கூடாத மாதிரியான விஷயம்லாம் படத்துல இருந்துச்சுன்னு வச்சுங்க, அட்லீஸ்ட் அடுத்த ஜெனரேஷன் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். எஸ்பெஷலி நம்ம சென்னையை பார்த்து பயப்படுறவங்களுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. சென்னை இந்தியாவிலேயே 2வது சேஃபஸ்ட் சிட்டி அப்படின்னா அது சென்னை தான் அப்படின்றது சென்னையை பத்தி தெரியாதவங்களுக்கும் தெரிய வரும். சோ சென்னையை நல்லபடியா காமிங்க.